அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். தமிழர் திருநாள், தமிழர் புத்தாண்டு நாள், பொங்கல் திருநாள் என்று பன்முகத்தன்மையோடு உள்ள தமிழர் திருநாள் தை 1ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2055 தை 1ஆம் நாள் பிறக்கிறது. ஆங்கில ஆண்டுக்கு 15/1/2024. இந்த தமிழர் திருநாள், பொங்கல் பெருநாள், திருவள்ளுவர் ஆண்டு தொடக்க நாள் வாழ்த்துக்களை உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வளம் பெருக வாழ்த்துக்கள், மனமகிழ்ச்சியோடு வாழ வாழ்த்துக்கள். தமிழர் திருநாள் என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் இதற்கு வேறு பெயர்கள் சூட்டி இங்கே இருப்பவர்கள் அழைக்கிறார்கள். சங்கராந்தி என்று ஒரு சாரார் அழைக்கிறார்கள், இன்னொரு சாரார் திராவிடர் திருநாள் என்று அழைக்கிறார்கள். இந்த கொடுமையெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்க முடியும். வேறு ஆந்திரத்திலோ, கர்நாடகத்திலோ, கேரளத்திலோ, மற்ற மாநிலங்களிலோ நடக்க முடியாது. தமிழ்நாட்டில்தான் யார் வேண்டுமானாலும் ஏர்பூட்டி உழுது கொள்ளலாம், அறுவடை செய்து கொள்ளலாம். புறம்போக்கு தமிழ்நாடு அவர்களுக்கு ஒரு புறம்போக்கு நிலம். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அவலம் பல ஆண்டுகளாக தொடர்கிறது. அதனால்தான் அக்ரஹாரத்தில் இருப்பவர்கள் சங்கராந்தி என்கிறார்கள். நமக்கு ஒன்றும் சிக்கலில். அவர்கள் மத்திய பிரதேசத்தில் இருப்பவர்கள் சங்கராந்தி என்றால் சொல்லிக் கொள்ளட்டும். இவர்கள் மத்திய பிரதேசத்தில் இருப்பவர்கள் சங்கராந்தி நாள் என்று சொன்னால் நமக்கு அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, வருத்தம் இல்லை. மயிலாப்பூரில் இருப்பவர்கள் சொல்வதுதான் நமக்கு சிக்கல். அதுதான் அத்துமீறிய செயல், ஆக்கிரமிப்பு செயல். அதுபோல உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவர்கள் சங்கராந்தி சொன்னால் சொல்லட்டும். ஆனால் உளுந்தூர்பேட்டையில் உள்ளவர்கள் சொல்வது என்ன நியாயம்? அதை ஏற்றுக்கொண்டு நம்மவர்களும் பிராமணர் அல்லாத தமிழர்களும் சங்கராந்தி என்று சொல்வதுதான் ரொம்ப புனிதம் என்று கருதி எழுதுவது, நாட்குறிப்பேடுகளில் அப்படி போடுவது, நாட்காட்டிகளில் அப்படி குறிப்பிடுவது, சங்கராந்தி என்று குறிப்பிடுவது, மகர சங்கராந்தி என்று குறிப்பிடுவதெல்லாம் தமிழ் இனத்தை இழிவுபடுத்தும் செயலாகும். தமிழர்களை புறக்கணித்து ஒரு சூத்திரர்களாக, பஞ்சமர்களாக வைத்திருக்க அக்ரஹாரம் செய்த சதி இன்றும் அவர்களால் மனதில் இருந்து அவர் மறக்க முடியாமல் இருக்கிறது. அதற்கான தொடர் முயற்சிகளில் அவர் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாள அழிப்பு வேலைகள் தான் இந்த சங்கராந்தி என்பது. சரி, ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம் என்ன செய்கிறது? திராவிடர் திருநாள் என்று தை 1ஆம் நாள், தை பொங்கல் நாளை, தமிழர் திருநாளை அழைக்கிறது. ஆசிரியர் வீரமணி அவர்கள் திராவிடர் திருநாள் என்று சொல்லுகிறார். ஆந்திராவில் இருப்பவர்கள் திராவிடர் திருநாள் என்று அழைக்கிறார்களா? அவர்கள் ஆந்திரத்து தெலுங்கர்கள், கர்நாடகத்து கன்னடர்கள், கேரளத்து மலையாளிகள், தமிழ்நாட்டு தமிழர்கள் 4 பேருக்கும் சேர்த்து திராவிடம். 4 பேரும் ஒரே இனம், அது திராவிட இனம். அவர்களுக்கான கட்சி திராவிடர் கழகம் என்று பெரியார் தொடங்கினார் அந்த காலத்திலே. அந்த 4 மாநிலங்களையும் தனி திராவிட நாடாக பிரிக்கப் போகிறேன் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அந்த மாநிலங்களில் போய் நீங்கள் தை பொங்கல் நாளை திராவிடர் திருநாள் என்று கொண்டாடுங்கள், யார் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அங்குள்ளவர்கள் கொண்டாடட்டும், நமக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. கர்நாடகத்தில் கடைபிடிக்கட்டும். கன்னியாகுமரியில் இருந்து கொண்டு நான் திராவிடர் திருநாள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது கேரளாவில் இருப்பவர்கள் அது திராவிட திருநாள் என்று சொல்லட்டும். சொல்ல மாட்டாங்க. திராவிடர் என்பதே அவங்கெல்லாம் அசூசைப்படுவார்கள். ஆந்திராவில் இருப்பவர்கள் சொல்லட்டும் திராவிட திருநாள் என்று. எங்களுக்கு அதில் மறுப்பு கிடையாது. ஏதாவது சொல்லிட்டு போங்க. நீங்கள் அது உங்கள் ஊர், உங்கள் நாடு, உங்கள் இனம் வேற. தமிழர்கள் தாயகத்தில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய உரிமைகளை மீட்பதாக சொல்லிக்கொண்டு, ஆரியத்தை, பார்ப்பனியத்தை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு, தமிழ் இன மறைப்பு, தமிழ் மொழி மறைப்பு, தமிழர் பண்பாடு மறைப்பு, தமிழர் அடையாள மறைப்பு, தமிழர் வரலாறு மறைப்பு என்று இன்றும் திராவிடம் தொடர்வது என்பது கொடுமையிலும் கொடுமை. நாம் இடம் கொடுப்பதால் தான். நீங்க கட்சி எந்த கட்சி வேணாலும் இருங்க. இப்ப கேரளம், ஆந்திரம், கர்நாடகத்துல அப்படிதான். எந்த கட்சியில அவங்க இனத்துல ஒன்னா இருப்பாங்க. மலையாளின்னா ஒண்ணு, காங்கிரஸா கம்யூனிஸ்டா வேறுபாடு இருக்காது. கர்நாடகத்தில் அப்படிதான். பாஜகவா காங்கிரஸா வேறுபாடு இருக்காது. இனம் என்றால் ஒன்று சேர்வார்கள். ஆந்திராவிலும் அப்படித்தான். இந்த தமிழ் மண்ணில் மட்டும்தான் இந்த சீர்குலைவு வேலைகள். இதையெல்லாம் புறக்கணிக்க உறுதி எடுக்க வேண்டும் தமிழர்கள். நாம இடம் கொடுக்காமலாது நடக்குது.
அவர்களை குறை சொல்லி மட்டும் போதாது தமிழர்களே, நாம இடம் கொடுக்கிறோம். நம்முடைய அடையாளத்தை அழிப்பதற்கு, நம்முடைய வரலாற்றை மறைப்பதற்கு, நம்முடைய மொழியை ஒழிப்பதற்கு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் என்னென்ன செய்கிறார்களோ திராவிடவாதிகள் அல்லது ஆரியவாதிகள், அக்ரஹாரவாதிகள், இதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம். நாம் இடம் கொடுக்காமலா சங்கராந்தி என்பது இன்னும் சொல்லப்பட்டு வருகிறது? நாம் இடம் கொடுக்காமலா இன்றைக்கும் வீரமணி அவர்கள் திராவிட திருநாள் என்று பொங்கல் நாளை கடைபிடிக்கிறார்கள்? உங்களுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? திராவிட இயக்கத்துக்கு தமிழர் திருநாளுக்கும்? இந்த திருநாளை, பொங்கல் நாளை தமிழர் திருநாள் என்று கடைபிடிக்க வேண்டும் என்று கடைபிடிக்க தொடங்கியவர்கள் தமிழ் அறிஞர்கள். தொடர்பு ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் அறிஞர்கள். அதில் மிக மிக முதன்மையானவர் நமசிவாய முதலியார், தமிழறிஞர். 1921ஆம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வாளர்கள் மாநாட்டை நடத்தி, அதை மறைமலை அடிகள் தலைமையிலே நடத்தி, தை 1 தமிழர் திருநாள், அது தமிழர் புத்தாண்டு பிறப்பு நாள். தை 1 என்பது தமிழர் புத்தாண்டு பிறப்பு நாள். எனவே இது தமிழர் திருநாள். திருவள்ளுவர் ஆண்டு தை 1 பிறக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் பிறந்தார். அதை கணக்கு வைத்துக் கொண்டு தொடராண்டை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பச்சையப்பன் கல்லூரியிலே கூடிய தமிழறிஞர்கள், அடிகளார் தலைமையிலே கூடியவர்கள், நமசிவாயர் எடுத்த முன்முயற்சியிலே கூடிய தமிழறிஞர்கள் அதை உருவாக்கினார்கள். பின்னர் நமசிவாயர் அவர் தனியே தமிழர் திருநாள் என்று கடைபிடித்திருக்கிறார். சான்றுகள் இருக்கின்றன. அவர்தான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் ஒரு பொது வாழ்வில் தமிழர் திருநாள் என்று அறிவித்து தங்களுடைய பதிப்பகத்தில், அச்சகத்தில், பணியேற்றும் இடங்களில் வேலை செய்வர்களுக்கெல்லாம் பொங்கல் பரிசு, தமிழர் திருநாள் பரிசு என்றெல்லாம் அளித்திருக்கிறார் நமசிவாயர் அவர்கள். அதன் பிறகு ஒரு அரசியல் இயக்கம் தமிழர் திருநாள் என்று முன்னெடுத்தது மாப்போசியுடைய தமிழரசு கழகம். மாப்போசி அவர் காங்கிரஸிலே ஒரு மாநில செயலாளராக இருக்கிறார். அப்பொழுது 1946ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் தைப்பொங்கல் நாளை தமிழர் திருநாள் என்று அவரும் அவருடைய நண்பர்களும் தோழர்களும் அறிவிக்கிறார்கள். ஒரு வகையில் விழா நடத்துகிறார்கள். அதன் பிறகு அவர் தமிழரசு கழகம் தொடங்குகிறார். தமிழரசு கழகம் தொடங்கிய பிறகு கழகத்தின் முடிவாக அமைப்பிலே முடிவு செய்து ஒட்டுமொத்த தமிழர்களும் தை 1ஆம் நாளை தமிழர் திருநாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி 1947 ஜனவரி 14ஆம் நாள் வரக்கூடிய தை 1 பொங்கல் நாளை தமிழர் திருநாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அப்படியே கடைபிடிக்கிறார்கள். கருத்தரங்குகள், மாநாடுகள் அந்த நாளிலே நடத்துகிறார்கள். வெளிப்படையாக வெளி அரங்கத்தில் கூட்டம் நடத்தி தமிழர் திருநாளை கடைபிடித்த ஆண்டு என்பது நமக்கு தெரிந்து 1947 ஜனவரி 14. அப்பொழுது திராவிடர் கழகம், திமுக இல்லை, திராவிடர் கழகம், அண்ணா அதிலே பொதுச் செயலாளராக இருக்கிறார், தலைவராக பெரியார் இருக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் திராவிடர் நாள் என்று அறிவித்து அவர்களும் சில விழாக்களை கொண்டாடுகிறார்கள். அது அண்ணாவின் முயற்சி. பெரியார் அதை விரும்ப மாட்டாரு, அண்ணாவின் முயற்சி. அவர் கூட தமிழர் திருநாள் என்று சொல்ல முடியாது, என்ன தலைவர் அப்படி அதை ஏற்றுக்க மாட்டாரு பெரியார். அண்ணாவும் திராவிடர் திருநாள் என்றுதான் கொண்டாடுகிறார். 47 வாக்குவாதங்கள்லாம் நடக்கிறது. எழுதி கொடுக்கிறார்கள். அவர் திராவிட நாட்டில் எழுதுகிறார் அண்ணா, மாப்போசி அவர் ஏட்டில் எழுதுகிறார். அந்த மாதிரி நடந்து கடைசியில் அண்ணா மாற்றம் பெறுகிறார். தமிழர் திருநாள் என்ற நிலைக்கு பின்னாடி வந்துடுறார். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்று வீரமணி திராவிட திருநாள் என்று கடைபிடிக்கிறார் என்றால் அது எப்படி? ஏன் இந்த வன்மம் தமிழர்கள் மீது, ஏன் இந்த வன்மம் என்றுதான் கேட்க தோன்றுகிறது. நீங்க காங்கிரஸ்ல இருங்க, கம்யூனிஸ்ட்ல இருங்க, பாஜகவில் இருங்க, தமிழ் தேசியத்தில் இருங்க, இந்திய தேசியத்தில் இருங்க, தமிழன் தானே, தமிழச்சி தானே, உங்க எல்லாருக்கும் பொங்கல் தானே, பொங்கல் விழா தானே. இதெல்லாம் நமக்கு தாங்க இதெல்லாம் வருது. நம்ம ஏமாந்து இருக்கிறோம். நம்ம விழிப்புணர்ச்சி இல்லை. எந்த கட்சியில இருந்தாங்கிறேன், உன் இனமும் தாய் தப்பனையும் மாத்திர முடியுமா? அதனுடைய விழா இது. உன் தாத்தா பாட்டி கொண்டாடினது, அதுக்கு முன்னோர் கொண்டாடினது, உன் பண்டிகை இது, உன் குடும்ப பண்டிகை இது. இதுக்கு புதுசா ஒண்ணு உனக்கு அப்பாற்பட்ட ஒரு பேர் கொடுப்பாங்க, நீ ஏத்திக்கிட்டு போயிருவியா? தமிழர் திருநாள் என்று கொண்டாடி கூட இருக்க மாட்டாங்க. நம்ம தமிழச்சி பொங்கல் கொண்டாடுறாங்க, சரி, அது தமிழருக்குரிய நாள். 3 நாள் 4 நாள் கொண்டாடுறோம். போகி என்று சொல்லி பொங்கல் நாள் என்று, மாட்டு பொங்கல் என்று, மாடு விடுதல், காணும் பொங்கல் என்று இயற்கையோடு இசைந்த விழா அது. நம்ம மரபு விழா அது, கொண்டாடுறோம். அதுக்கு ஒரு தமிழர் திருநாள் வச்சா பொதுவான பேர் தானே, இதெல்லாம் தப்பு இருக்குதுல்ல, நம்ம கொண்டாடுறதானே.
அதனால அதை மாற்றி அமைக்கிறேங்கிறது இந்த ஆரியத்தினுடைய சூழ்ச்சி. அதே அதனுடைய மறுபக்கமா திராவிடம் என்பது இருக்கிறது. நாம் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ சில ஆண்டுகளாக திமுகவில் அல்லது ஆட்சியாளர்கள் சமத்துவ பொங்கல் என்று ஒன்று கொண்டாடுகிறார்கள், கடைபிடிக்கிறார்கள். போகி அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து ஒரு இடத்துல பொங்கல் வைக்கிறது. இந்த பொங்கல் விழா என்பது அவரவர் வீட்டில் பொங்கல் வைத்து சாமி கும்பிடுறது, விழா கொண்டாடுறது, சாமி கும்பிடாமலும் கொண்டாடலாம், அவரவர் வீட்டில் நடப்பது, எல்லாரும் சேர்ந்து செய்வது என்பது காணும் பொங்கல். இப்போ கிராமங்களில் எங்கள் பக்கமெல்லாம் மாடு திறக்கணும், வீடு வீடுக்கு தொழுவம் கட்டி மாடு திறந்து ஏறு தழுவுதல் நடக்கும். பொது இடத்துலையும் ஒரு தொழுவம் கட்டி ஏறு தழுவுதல் நடக்கும், விழா நடக்கும். அதில் வரிசை எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, போகிறது வர்றது என்பதில் சில தகராறுகள் இருக்கும். அது இப்போ வர வர நீங்கிட்டு இருந்துச்சு. இப்போ எங்கள் ஆச்சாம்பட்டியிலெல்லாம் எப்படின்னாக்க முதல்ல அரசர் கோயில் மாடு திறக்கிறது, அரசர் கோயில் மாடுன்னு ஒன்று வச்சு அதை திறக்கிறது. அதுக்கப்புறம் வரிசைப்படி தான், வடக்கே இருந்து வரிசைப்படி திறக்கிறது தான், வடக்கு தெருவிலேருந்து வரிசைப்படி திறக்கிறது. நம்முடைய ஆதித்தமிழர்கள் தெருக்களுக்கு எல்லாரும் போய் இப்போ திறக்கிறது இல்லை. அதில் மாற்றம் கொண்டு வரலாம், எல்லாரும் போய் திறக்கணும். மற்றபடி இந்த தெருக்கள் ஆதித்தமிழர் அல்லாத தெருக்களுக்குள்ள ஜாதி பல ஜாதி இருந்தாலும் அது வித்தியாசம் இல்லை, வரிசைப்படி தான் திறக்கிறது என்பது. இப்படி ஊருக்கு ஒரு முறை இருக்கிறது. அதுல ஒரு மாற்றம் ஆதித்தமிழர்கள் தெருக்கள்லையும் போய் மாடு திறக்கணும், எல்லாருமா திறக்கணும், பொதுவாகணும் அப்படிங்கிறது, அந்த கருத்துக்களை முன் வச்சு செஞ்சா அது சிறப்பு. அது மாற்று கருத்து இல்லை. பொங்கல்ல சமத்துவ பொங்கல் அவங்கவுங்க வீட்டுல குடும்பத்துல வைக்கிறது பொங்கல். அது நடக்குது தை 1ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி நீங்க சமத்துவ பொங்கல்னு சொல்லும்போது என்னன்னா, இந்த பொங்கல்ல ஏதோ சமத்துவம் இல்லாத மாதிரி பொங்கல் ஒவ்வொரு வீட்லயும் வச்சு கொண்டாடுறதுங்க. கூடி பொது பொங்கல் வைக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த விழாவே அவங்க வீட்டில் வைக்கிறது, எல்லாரும் கலந்து பேசிக்கிறது, புத்தாடை அணிஞ்சிக்கிறது. இப்போ எங்கள் பக்கம்லாம் புத்தாடை அணிகிறதுங்கிறது காணும் பொங்கல் அன்னைக்கு தான் அணிகிறது, பொங்கல் அன்னைக்கு அணிகிறது இல்லை. அன்னைக்கு தான் எல்லாம் மாடு திறந்து வேடிக்கை பார்த்தா ஒரே திருவிழா கோலமாக இருந்தால் அது மாதிரி நடக்கும். இப்போ சமத்துவ பொங்கல் என்பதில் ஒரு ஒரு உள்கருத்து இருக்குங்க. அதில் சமத்துவம்னா தமிழர்கிட்ட சமத்துவம் இல்லாமல் இருந்தது, திராவிடம் சமத்துவத்தை உண்டாக்குதுன்னு ஒரு உளவியல் ஆக்கிரமிப்பு ஒன்றதுல என்பதுதான் அந்த சமத்துவ பொங்கல். இப்ப சாதியாக பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறது இப்ப ஒரு உணவகத்திலேயே இருந்ததெல்லாம் உண்டு. இப்போ உண்டாங்கியாது தனி கிளாஸு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியல் வகுப்பு மக்களுக்கு என்றெல்லாம் வைத்ததெல்லாம் எதிர்த்து போராடி மாற்றம் வந்திருக்கு. உணவகங்கள்ல எந்த உணவகத்தை எல்லாரும் போய் சாப்பிட்றோம். பிராமணர் அல்லாத உணவகங்கள்ல பிராமணர்களும் சாப்பிட்றாங்க, இல்லை சைவ உணவுகள்ல எல்லாரும் சாப்பிட்றாங்க, அசைவம்னா சாப்பிட்றவங்க எல்லாரும் போய் சாப்பிட்றாங்க. இப்போ அப்படியே ஒரு சுத்தமாக அப்படியே விலகி நிற்கிறது போல, நம்ம செயற்கையா சாதி ரொம்ப சுவர் வைத்து நிற்பது போல காட்டிக்கிட்டு நாங்கள் தான் அதை மாற்றி சமத்துவ பொங்கல் கொண்டு வர்றோம் என்பதற்கான ஒரு திராவிட உத்தி அதில் இருக்கு. நீ தமிழர் திருநாள்னு கொண்டாடி பொங்கல் வைங்க, எல்லாம் 20-30 பானை வச்சு பொங்கல் வைங்க, எல்லாரும் சாப்பிட வைங்க, விழா கொண்டாடுங்க. இப்ப தமிழர் திருநாள்னு அதை அப்படி கொண்டாடினா என்ன தப்பு? ஒற்றுமை வந்துருது இல்ல, எல்லாரும் தமிழ் தான்டா, இதுல என்ன ஜாதி வேறுபாடு இருக்கு என்பதை நீங்க சொல்லலாம்ல. நம்ம பிள்ளைகளை அதை சிந்திக்கணும், கூர்மையா சிந்திக்கணும். சமத்துவ பொங்கல்னா முற்போக்கு, சரி இது தமிழர் பொங்கல்னு வச்சு எல்லா ஜாதியும் பொங்கல் வைக்கட்டும், எல்லாரும் ஒன்னா கலந்து சாப்பிடுவோம், எல்லாரும் வைக்க வேண்டியதானே. தமிழர் திருநாள் இருக்குங்க, தமிழர் திருநாள் பொங்கல்னு நீங்க போகியில அன்னைக்கு வைங்க, அதாவது பொங்கல் அன்னைக்கு வைங்க. பெரும்பாலும் போகியில தான் வைக்கிறாங்க, அதாவது பொங்கலுக்கு முதல் நாள். அதை நுட்பமா நீங்க ஆரிய நுட்பம் மாதிரி திராவிட நுட்பம் இருக்கு, தம்பிகள் புரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். ஆரிய நுட்பம் மாதிரி திராவிட நுட்பம் சமத்துவ பொங்கல். முதலமைச்சர் கரண்டியை தூக்குனாரு, வச்சாரு, போனாரு, சமத்துவம் இல்லை. ஏன் நீங்க தான் 50-60 வருஷத்துல எல்லாம் மாத்தி புரட்சியா பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டில், ஏன்னா சமத்துவம் இல்லை? நீங்க சமத்துவ பொங்கல் கொண்டாடுற அளவுக்கு இன்னும் அசமத்துவம், பிரிவினை, ஜாதி பிரிவினை இருக்கிறது. ஏன் இருக்கு? அப்படி இருக்குன்னு வச்சுங்க, ஏன் இருக்கு? நீங்க தான் எல்லாம் மாத்திட்டீங்களா, பொண்ணுலகத்தை உண்டாக்கிட்டீங்க, திராவிட பொண்ணுலகத்தை தமிழ்நாட்டில். அப்புறம் என்ன சமத்துவம் இல்லாம இருக்கு? நீங்க சமத்துவ பொங்கல் வைக்கிறீங்க. இந்த தமிழர் என்ற மறைக்கணும். அவங்கள்ட்ட பிற்போக்குத்தனம் தாண்டா இருக்கு தமிழன்ட்ட. திராவிடம் தான் முற்போக்கு கொண்டு திணிச்சு கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கு என்ற ஒரு அடிமன உளவியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கும் அதை ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கும் தான் இந்த சமத்துவ பொங்கல்ங்கிற பேர் வருது. நான் அப்படிதான் கருதுறேன். நீ தமிழர் பொங்கல்னு வச்சு எல்லா ஜாதியும் ஒன்னா வச்சு பொங்கல் எல்லாம் ஒரே சாப்பிடுவோம், நல்ல விஷயம். அது சமத்துவம் தானே. இப்ப எல்லாரும் தமிழ் தானே, இல்லைன்னா இருக்கு. இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, நம்ம முன்னோர்கள் இந்த தமிழர் திருநாள் என்று தொடங்கும் பொழுதே இனத்திருவிழாவாக தான் அதை கருதியிருக்காங்க. மறைமலையடிகளாக இருந்தாலும் சரி, நமசிவாயராக இருந்தாலும் சரி, மாப்போசி அவர்கள் தொடங்கியதாக இருந்தாலும் சரி, ஒரு இனம்ங்கிறது கற்பனை பண்ணிக்கிட்டு இனம்லாம் இல்லை. திராவிடம், இந்தியங்கிற மாதிரி கற்பனை இனம்லாம் இல்லை.
தமிழன், தமிழர், தமிழச்சி அந்த இனம்தான். அதில் ஒன்று சும்மா சுருக்கமாக சொல்லிடுறேன். மாப்போசி ஒரு அமைப்பு ரீதியாக தமிழரசு கழகம் சார்பில் ஒரு பெரிய, அது 44 கொண்டாடுறாரு, அதுக்கு முன்னாடி நமசிவாயர் கொண்டாடுறாரு. அமைப்பு வழியாக ஒரு கட்சி, இது காங்கிரஸுக்குள்ளே இருக்கிறதா தமிழரசு கழகம். அந்த அமைப்பு ரீதியாக கொண்டாடின விழா என்பது 47 ஜனவரி 14. அந்த விழாவுக்கு 47 ஜனவரி 14 விழாவுக்கு ஒரு அறிக்கை தயார் பண்றாரு மாப்போசி. அவங்க கட்சி, அவங்க அமைப்பு தமிழரசு கழகம். அதுல கொள்கை அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த தமிழர் திருவிழாவுக்கான ஒரு கொள்கை அறிக்கை. நான் எல்லாத்தையும் படிக்கல, சுருக்கமாக படிச்சிடுறேன். தைத்திங்கள் முதல் நாளை தமது நாட்டு திருநாளாகவும் தமிழர் கொண்டாடுவது வழக்கம். இவ்வாண்டு அம்முதல் பெருநாள் 1947 ஜனவரி 14 வருகிறது. வழக்கப்படி அத்திருநாள் நாட்டவரால் கொண்டாடப் பெறும். இம்முறை தமிழ்நாட்டின் திருவிழா ஒரு வார காலம் நாடெங்கும் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் சிறப்பாக நிகழப்பெறல் வேண்டும் என்பது எங்கள் வேணவா. காரணம் பலபட கூற வேண்டுவதில்லை, ஒன்று கூறுதல் சாலும். அது தமிழ்நாட்டிற்கென சுயநிர்ணய உரிமை அறிக்கையை உறுதி செய்வதாகும். செல்ஃப் டிட்டர்மினேஷன் உறுதி செய்வதாகும். நம்ம தன்னுரிமைன்னு சொல்லுவோம். சுயநிர்ணய உணர்வு தமிழ்நாட்டுக்கு புத்துயிர் வழங்கும் என்பதில் ஐயமில்லை. அப்போ இந்தியா விடுதலை அடையவில்லை, என்ன வச்சுக்கோங்க. 47 ஜனவரி விடுதலையை அறிவிச்சுட்டான் வெள்ளக்காரன் அந்த காலகட்டம். ஆனால் அது 47 ஆகஸ்ட்ல தான் விடுதலை, இது ஜனவரியில். அதுக்கு முன்கூட்டியே எழுதுறாங்க கொள்கை. சுயநிர்ணயத்தின் வழியே தமிழ்நாட்டின் எல்லை கோலல், அரசியல் அமைப்பை வரையறுத்தல் முதலிய நிகழ்தல் வேண்டும். இதில் தமிழ் மக்களுக்கு கருத்து வேற்றுமை இராது என்று நம்புகிறோம். ஆகவே தமிழகத்தின் விடுதலைக்குரிய ஒரு விழாவில் கலந்து உழைக்குமாறு எல்லா கட்சியாரையும் வேண்டுகிறோம். தமிழர் திருநாளை, பெருவிழாவை ஆங்காங்கே சிறப்பாக நடத்த பலதர அரசியல் கட்சியினர், தொழிலாளர், மாணாக்கர் முதலிய யாவரும் முற்படுவாராக. தமிழ் இனம் எழுவதாக. இது இந்த அறிக்கைங்க. இந்த அறிக்கையில கையொப்பமிட்டவர்கள் எல்லாரும் கையொப்பம் கேட்கிறார், கட்சி வேறுபாடு இல்லாம மாப்போசி. காங்கிரஸ்காரங்க, கம்யூனிஸ்ட், திராவிடவாதி பெரியாருக்கு அனுப்புறாரு, அண்ணாவுக்கெல்லாம் அனுப்புறாரு மாப்போசி. கையெழுத்து போட்ட தலைவர்கள் யார் பாருங்க. திரு வி. கல்யாண சுந்தரனார், திரு கு. காமராசர், திரு டி. டி. கிருஷ்ணமாச்சாரி, திரு டாக்டர் ப. சுப்பராயன், திரு ப. ஜீவானந்தம், திரு வாரா, திரு டி. கே. சிதம்பரநாத முதலியார், திரு தா. செங்கல்வராயன், திரு கல்கி ரா. கிருஷ்ணமூர்த்தி, திரு பாரதிதாசன், திரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார், திரு மாப்போ சிவஞானம். 12 பேர் எடுத்து போடுறாங்க, மக்களுக்கு போடுறாங்க, பத்திரிகைகளை வெளியிடுறாங்க. இந்த கோரிக்கைகளை இப்போ சுயநிர்ணய உரிமை அப்படின்னா என்ன? ஒரு தேசிய இனம் பிரிந்து போகும் உரிமை உள்ள ஒரு சுயநிர்ணய உரிமையை பெற்றுக்கொண்டு இந்திய கூட்டாட்சியில் இருப்பது, அதான் அவங்களுடைய மனத்தில் இருந்தது. அன்றைக்கு சோவியத் ஒன்றியத்தில் அப்படி ஒரு அரசியல் சட்டம் வைத்திருந்தார்கள். அது உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு வெறும் மாநில சுயாட்சின்னு கேட்குறோம்ல, அன்னைக்கு சுயநிர்ணய உரிமைன்னு கேட்டாங்க. நம்ம தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்ல தமிழ் தேசிய இறையாண்மை மீட்பு என்று சொல்றோம்ல, இந்த பொருளில் தான் அவங்க கேட்குறாங்க. ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன், தன்னுரிமையும் சுயநிர்ணய உரிமையும் அதை கேட்குறாங்க. அப்போ ஒரு பொங்கல் விழா என்பது இன விழா, இன விழா என்பது இன உரிமை மீட்பு, இன அரசியல், இன பண்பாடு, இவற்றையெல்லாம் உள்ளடக்கியது. அப்படித்தான் தமிழர் திருவிழாவை பார்த்தாங்க நம்ம முன்னோர்கள், அப்படிதான் பார்த்தாங்க. நமசிவாயரும் மறைமலை அடிகளாரும் அப்படித்தான் பார்த்தாங்க. மாப்போசி அப்படித்தான் பார்த்தாரு. அதனாலதான் கட்சி வேறுபாடு இல்லாம காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தலைவர்கள், பிராமணர் அல்லாதவர்கள் எல்லாம் கையெழுத்து போட்டுருவாங்க. இதை வாங்கி இப்ப ஏடுகள்ல இதை பிரசுரமாகி இருக்கிறது. இப்பொழுது நாம் இதை சுட்டி காட்டுவதற்கு காரணம் நாமும் இந்த தமிழர் திருநாளை நம்முடைய முன்னோர்கள் என்ன பொருளில் தமிழர் திருவிழாவாக, மக்கள் விழாவாக, எழுச்சி நாளாக கடைபிடித்தார்களோ அப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும். புதுசா நம்ம எதை கண்டறிந்ததில்லை. நம்ம முன்னோர்கள் வழிகாட்டியிருக்காங்க. அவர்கள் வழிகாட்டியவர்கள் பின்னாடி தவறுதலே பண்ணியிருக்கலாம். மாப்போசி இந்திய தேசத்தில் இருந்து கொண்டே அதை செய்தார், அது ஒரு பிழை. கடைசியில் காங்கிரஸ் போய் சேர்ந்தாரு, அது தவறு. அதுக்காக மாப்போசியை நம்ம விமர்சனம் பண்ணாமல் இல்லை, அது தவறு இல்லை,
அதெல்லாம் ஒரு நியாயம்தான் அப்படின்னு திராவிட மாதிரி வாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் நம்ம. தவறு தான் யார் பண்ணாலும். நம்முடைய இனத்தினுடைய பரம்பரை பழக்கம் பண்பு தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இதுதான் நம்ம இனத்தினுடைய நேர்மை. அதாவது மாப்போசி தவறு பண்ணாலும் தவறு தான். ஆனால் அவங்க முன்னெடுத்த நல்ல விஷயங்களையும் சொல்லிக்கிறோம். இப்போ இது ஒரு தமிழர் திருநாளாக வரும் பொழுதே எப்படி வருது? பச்சை பண்களூரில் கொண்டு போகும் சரி, தமிழர்களுக்கு ஒரு ஆண்டு வேணும், தமிழர்களுக்கு ஒரு தனி வரலாறு வேணும், தமிழர் பெருமிதம் வேண்டும், இது எல்லாமே தைப்பொங்கலோட சேர்ந்து வர வேண்டும். திருவள்ளுவர் நாள் அப்படி வச்சுக்குவோம். திருவள்ளுவர் நாள் அன்னைக்கு தான் யாருக்கு என்ன தெரியும்? ஒன்றும் இல்லை, ஒரு நம்பிக்கை, சில ஆதாரங்கள். 31 ஆண்டுகள் முடிங்கிறது ஒரு சான்றுகள், சில சான்றுகள், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை எதுல வருது? ஒரு இன மீட்சி, அடிமைப்பட்டு கிடக்கும் தமிழினத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகள் அதுவும் ஒன்று என்ற பொதுநலத்தோடு, அக்கறையோடு, இனப்பற்றோடு இதெல்லாம் உருவாகுது. அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுதும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். அப்பொழுது இருந்த உரிமைகள் எல்லாம் விட இப்பொழுது மாநிலத்துக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டன. காங்கிரஸ் முற்றிலும் மோசடி செய்தது. பண்டித நேரு மோசடி செய்தார். மொழி வழி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று 1920 வாக்கில் தீர்மானம் போட்ட காங்கிரஸ், திரும்ப திரும்ப அதை வலியுறுத்திய காங்கிரஸ், வெள்ளைக்காரன் வைத்திருந்த மாகாண கமிட்டிகளை ஏற்காமல் அந்த மாகாணத்துக்குள்ளேயே தேசிய இன கமிட்டிகளை, எடுத்துக்காட்டாக சென்னை மாகாணத்தில் ஆந்திரா காங்கிரஸ் தனியாக இருந்தது, சென்னை மாகாணத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தனியாக இருந்தது. இப்படியெல்லாம் உருவாக்கிய காங்கிரஸ் விடுதலைக்கு முன்பாக, விடுதலை கிடைத்த பிறகு முற்றிலும் மாறி இரண்டகம் செய்த துரோகம் செய்தார் பண்டித நேரு. மொழிவழி மாநிலம் பிரிக்க மறுத்தார். மொழிவழி மாநிலம் பிரிக்கக்கூடாது என்ற கருத்துடைய தார் என்பவரை அறிக்கை கொடுங்க, பிரிக்கலாமா வேண்டாமா என்று கமிட்டி போட்டார். நேரு விரும்பியபடியே பிரிக்கக்கூடாது என்று அறிக்கை கொடுத்தார். மறுபடியும் சூழ்ச்சி செய்தார். போராடி, அதில் ஆந்திரர்கள் போராட்டம் தான் பெரிய போராட்டம். தெலுங்கர்கள் போராடி முதலிலே ஆந்திரம் பிரிந்தது. அப்புறம் ஒரு மாநிலம் நம்ம மாநிலமும் மொழி வழியா அமைக்கப்பட்டது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மொழி வழி மாநிலம் வேண்டும், அதற்கு என்னென்ன உரிமைகள் வேண்டும், ஒரு தனி தேசமா நாடுன்னே சொல்றாங்க அவங்க. மாப்போசி அந்த அறிக்கையில் நாடு நம்ம நாடுன்னு தமிழ்நாட்டை சொல்றாரு. இப்படிப்பட்ட இருந்த இன்னைக்கு அந்த அந்த போராட்டத்துக்கு பிறகு வந்த தமிழ்நாடு என்பது, பிறகு போராட்டத்தில் தமிழ்நாடு என்று வருகிறது. ஒருத்தர் உயிர் நீக்கிறார், சங்கரலிங்கனார், இதுக்காக தமிழ்நாடு என்று பேர் வைக்க வேண்டும் என்று அதோடு பல கோரிக்கைகள் சேர்த்து வைத்து 75-76 நாள் இருந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீக்கிறார். பல கோரிக்கை வருது. 1960 தமிழ்நாடு என்பதை காங்கிரஸ் முதலமைச்சர் காமராஜரும் சி சுப்பிரமணியம் போன்றவர்களும் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு அளவில் இதை தமிழ்நாடு என்று அழைப்பது, ஆங்கிலத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்று அழைப்பது என்று வருகிறார்கள். படிப்படியாக அந்த தமிழ்நாடு வருகிறது. ஏதோ திடீர்னு வந்து அண்ணா வந்துட்டு கொண்டு வந்தார் என்பதல்ல. பல்வேறு காலத்திலே தமிழ்நாடு என்று இருக்கிறது. நான் பல தடவை சொல்லியிருக்க, பரிபாடலில் தமிழ்நாடு இருக்கு, புறநானூற்றில் தமிழகம் இருக்கு, அகநானூற்றில் தமிழகம் என்று இருக்கிறது, சிலப்பதிகாரத்திலே தமிழ்நாடு என்று இருக்கிறது, இளம்பூரணர் உரையிலே 11ஆம் நூற்றாண்டு உரையிலே நம் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்று சொல்லல், தமிழ்நாடு என்றல் என்று தொல்காப்பியத்துக்கு ஒரு நூற்பாவுக்கு செப்பும் வினாவும் வளால் ஓம்பல் என்ற நூற்பாவுக்கு விளக்க எழுதும் போது தமிழ்நாடு என்கிறார். தொடர்ந்து நமக்கு பெரிய புராணத்திலே தமிழ்நாடு இருக்கிறது, கம்பராமாயணத்திலே தமிழ்நாடு இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் கூட மாப்போசி தனியாகவே எழுதியிருக்கிறார். தமிழ்நாடு, தமிழகம் என்று நம்முடைய இலக்கியங்கள் எங்கெங்கே வருகிறது என்று நம்மால் முடிந்தவரை சிலர் சொல்றோம். இதையெல்லாம் கூட எடுத்து 1962ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தை அண்ணா பேசியிருக்கிறார். தமிழ்நாடு பேர் மாற்றம் வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருவரான புபேஷ் குப்தா. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு என்று மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு பேர் மாற்ற வேண்டும் என்று 1962 தீர்மானம் முன்மொழிந்து நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் கொண்டு வந்தவர் பூபேஷ் குப்தா. கம்யூனிஸ்ட் கட்சி, ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களில் ஒருவர். அது வாதத்துக்கு வரும்போது அப்பொழுது நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகிவிட்டார். 62 சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணா தோற்றதனால் காஞ்சிபுரத்திலே மாநிலங்களவை உறுப்பினராக போகிறார். அதை ஆதரித்து சிறப்பாக பேசுகிறார். தமிழ்நாடு என்று பேர் மாற்ற வேண்டும், மெட்ராஸ் சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று பேர் மாற்ற வேண்டும் என்று பேசும்பொழுது அந்த பேச்சிலே அண்ணா குறிப்பிடுகிறார், நாங்கள் ஒன்றும் புதிதாக, பல பேர் குறுக்கிடுறாங்க, நாங்கள் ஒன்றும் புதிதாக கேட்டுவிடவில்லை, காங்கிரஸ் ஏற்கனவே கொண்டு வந்து விட்டது, 1960 கொண்டு வந்து விட்டது. தமிழ்நாட்டு அளவுக்குள்ள சென்னை மாகாணத்துக்குள்ள தமிழ்நாடு என்று தமிழில் எழுதினால் தமிழ்நாடு என்று இருக்கும், ஆங்கிலத்தில் தான் வெளியாருக்கு புரிய வேண்டும் என்பதற்காக மெட்ராஸ் என்று வைத்திருக்கிறோம். நாங்கள் முழுசும் தமிழ்நாடை மாத்திருங்க, தவறு இல்லை. நீங்க ஆங்கிலத்தில் எழுதினாலும் ஹிந்தியில் எழுதினாலும் லோக்சபான்னு மாற்றிட்டீங்க, பார்லிமெண்ட்டை ராஜ்யசபான்னு மாற்றிட்டீங்க, ஆங்கிலத்திலே தான் உங்கள் தமிழில் ஹிந்தியில் எல்லாத்தையும் தான் சொல்லிட்டீங்க, அதுபோல் தமிழ்நாடு வந்துடட்டும், ஒன்றும் பாதிக்கவில்லைன்னு ஆரோக்கியம் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்பொழுது ஏற்கனவே இருந்ததெல்லாம் அண்ணாவும் சொல்லுகிறார்,
என்னென்ன இலக்கியங்கள்ல தமிழ்நாடு இருக்கு. இப்ப நான் சொன்ன இலக்கியங்கள் பல இலக்கியங்கள் அவரும் சொல்றாரு, அண்ணா சொல்றாரு, உள்ளதை சொல்றாரு. அந்த அப்ப இப்படி உள்ள தமிழ்நாடு என்பதுல ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்த நாள்ல இருந்து தான் நாங்க தமிழ்நாடுன்னே கண்டுகிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். திமுகவில் முதல்ல மு.க.ஸ்டாலின் சொல்றது என்ன நியாயம்? இப்போ மொழி வழி மாநிலமாக நம்ம 56 நவம்பர் 1 பிறந்தது, அது தமிழ்நாடு நாள் என்று வைத்துக் கொள்வதில் பொருத்தம் இருக்கிறது. அண்ணா ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சு நிறைவேற்றினார் சட்டமன்றத்தில். அது பிறகு சட்டமாவது டெல்லியில நாடாளுமன்றத்தில் இரு அவையில நிறைவேற்றப்பட்டு 1969 டிசம்பர் கடைசியில் அது சட்டமாகிறது. அது தமிழ்நாட்டில் செயலுக்கு வந்தது 1969 ஜனவரி 14. அப்படி பார்த்தா கூட அண்ணா தீர்மானம் முன்மொழிஞ்சனால்தான் தமிழ்நாடு நாள் நீங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. என்ன கூத்தடிக்கிறீங்க? எவ்வளவு திசை திருப்பல்! ஏன் தமிழனுடைய தொடர்ச்சியான வரலாற்று பெருமிதங்கள், வரலாறுகள், முழுமையான அடையாளங்கள், தமிழனுக்கான முழுமையான அடையாளங்கள் வந்துவிடக்கூடாது. அதே சமயம் அதற்கு எதிராக இருக்கிறோம் என்று அம்பலமாகி போனால் நமக்கு வாக்கு கிடைக்காது, போனியாக மாட்டோம் தமிழ்நாட்டில் என்று திராவிடம் கருதுகிறது. அதனால ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி தமிழ்ல ஒரு கால் வச்சுக்கோ, அப்புறம் தெலுங்குலையும் கன்னடத்துல மலையாளத்துல ஒரு கால் வச்சுக்கோ, ஆங்கிலத்துல ஒரு கால் வச்சுக்கோ. திராவிடம் அதுதான் அதுக்கு. இதை மாப்போசி காலத்துலேருந்து சொல்றேன். இது மாதிரி தமிழ்நாடு என்ற ஒரு நாள், அதோடு நம்ம இறையாண்மை விடுதலைன்னே சொல்றாரு அவர். அவர் தன்னாடா போறத சொல்ல மாட்டாரு. இது ஒரு விடுதலை, இந்தியாவுக்குள்ளே ஒரு விடுதலை பெற்ற ஒரு குடியரசு போல இருக்க வேண்டும் என்பதுதான் அன்னைக்கு மாப்போசியுடைய கருத்து. பிறகு அவர்களெல்லாம் மாற்றங்கள் தவறுகள் வருது, எல்லாம் வருது. இந்த புரிதல் தமிழர்களுக்கு வேண்டும். இந்த தமிழர் திருநாளில் இதையெல்லாம் சிந்தித்து உறுதிமொழி எடுக்கணும். நாம ஒரு தனி தேசமாக இருக்கக்கூடிய தகுதியுள்ள இனம், மக்கள் தொகை இருக்கிறது, நிலப்பரப்பு இருக்கிறது, வரலாறு இருக்கிறது, 8 கோடி மக்கள் நாம் இருக்கிறோம். இதனுடைய அடையாளத்தை மறைக்கக்கூடிய வகையில் ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து பல சூழ்ச்சிகள் சூதுகளை செய்து கொண்டிருக்கின்றன. அதை ஏற்க வேண்டியதில்லை என்பதை புரிந்து கொண்டுதான் நீங்க எந்த தலைவரை வேணாலும் ஆதரிக்கலாம். ஒரு நாடு, ஒரு இனப்பேருங்கிறது முற்போக்கு பிற்போக்கு இல்லை, எல்லாருக்குமே அந்த இனப்பேர் தான். பிற்போக்கா இருக்கிறவனுக்கு இனப்பேர் தான். இப்ப சொல்றோம், அது ஒரு கற்பனையான பேர். பாரத் என்பது ஒரு கற்பனையான பேர். அப்படி ஒரு நாடு வரலாற்றுல இருந்தது இல்லை. அது முற்போக்குவாதம் பேசுகிற கம்யூனிஸ்டுக்கும் வடநாட்டில் இருக்கவனுக்கு, ஆல் இந்தியாவில் இருக்கவனுக்கு பாரத் தான். பிற்போக்கா இருக்கிற காங்கிரஸ் பிஜேபிக்கும் அது பாரத் தான். மாத்திக்க மாட்டாங்க, முடியாது இல்லை. இனத்தை எப்படி மாத்திக்க முடியும்? நாட்டை எப்படி மாத்திக்க முடியும்? ஒரு கற்பனையான இனம், கற்பனையான நாட்டை சித்தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிராணிகர்கள் மாதிரி கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ்காரங்களும் பாரத்தும்பாங்க, அது ஒரு தேசம்பாங்க. அவர்களுக்கே அந்த பிடிமானம் இருக்கிறது. ஏன் நம்மளே அதில் மயங்குறோம்? நம்ம ஆட்களே. இயற்கையான ஒரு இனம், ஒரு தேசம், ஒரு நாடு, இது பேர் எப்படி மாற்ற முடியும்? அவங்க இஷ்டத்தை மாற்ற முடியாது. நம்ம தமிழ்நாடு என்பது அடுத்தது இன்னைக்கு உள்ள நம்ம அடையாளத்துக்கு, இன அடையாளத்தை சீரழிக்கிறது எல்லாம் எந்த திராவிடம், எந்த இந்திய நீ பாரதியன் என்று பாஜக சொல்லும். RSS ரவி இருக்கார்ல ஆளுநர் மாளிகையில், தமிழ்நாடு என்பது என்ன, அது ஒரு நாடா, தமிழகம் என்று மாத்தினாரு. சாதாரண ஆட்கள் இல்லை, பளிச்சவலும் பார்ப்பாங்க. இதை 2-3 ஒன்றியங்களாக, பிரதேசங்களாக பிரிச்சிருவாங்க. ஜம்மு காஷ்மீர் பிரிச்சது மாதிரி அந்த அபாயம்லாம் இருக்கிறது. இதுல இருந்தெல்லாம் விழிப்புணர்வு. நீ எந்த கட்சியில் இருந்தாலும் இது பிரியக்கூடாது தமிழ்நாடுன்னு வரணும், அந்த சிந்தனை வரணும். நீ திராவிடத்தில் இருந்தாலும் சரி, தமிழ் தேசத்தில் இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட்ல இருந்தாலும் சரி, பாஜகவிலே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை பிரிக்கக்கூடாது என்ற இன உணர்வு. உன் தாய் தப்பன் மேல உறுதி எடுக்கணும், உன் தாத்தா பாட்டி மேல உறுதி எடுக்கணும். நீ இந்த நாள்ல தமிழ்நாட்டை பிரிக்கக்கூடாது, ஒரே தமிழ்நாடு தான். அதுக்குள்ள நீ அதிகாரத்துக்கு வர பாடுபடு, போட்டி பண்ணு. அப்பத்தான் நீ தமிழன், தமிழச்சிக்கு பிறந்த பிள்ளை. அந்த வகையில் நான் சொல்லும்போது பிற மொழி பேசுறவங்களாம் அயலாராக்கிறதில்ல, இந்த மண்ணின் மக்களை தான் கருதுறோம். புதுசாக 56க்கு பிறகு வந்தவர்கள் அயலார் அவளை வெளியே தண்ணுங்கிறோம் தான். அதுக்கு முன்னாடி வரலாற்றில் பல கட்டங்களில் இங்கே தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடம் பேசுகிறவங்க, உருது பேசுகிறவங்க, இது மாதிரி மராத்தி பேசுகிறவங்க, அவர்கள்லாம் இருக்கிறார்கள். பல 500 ஆண்டுகள், பல ஆண்டுகள் சௌராஷ்டிரம் பேரவங்க இருக்காங்க. இந்த மண்ணின் மக்கள்லாம் சம உரிமை உள்ளவர்கள். அவர்களெல்லாம் நான் அயலார் என்று கருதவில்லை, பேசவில்லை. அதெல்லாம் நினைக்க வேண்டாம். உங்கள் நாடும் தமிழ்நாடு தான், நம் நாடு தமிழ்நாடு என்ற உணர்வோடு இருக்க வேண்டும்.
இதை சீர்குலைக்கிறதுக்கு யாரும் எந்த வகையிலும் இடம் கொடுக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வு இந்த தமிழர் திருநாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இங்கே கபலீகரம் செய்வதற்கு வெளி மாநிலங்கள்லேருந்து குவிகிறாங்க அன்றாடம். இந்திக்காரனும் குவிகிறான், நிறையா மற்ற இனத்தாரும் குவிகிறாங்க. தொழில் வணிகம் எல்லாம் அவங்க கையில். இப்போ ஸ்டாலின் உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார். எல்லாம் வெளிநாட்டுக்காரன், வெளி மாநிலத்துக்காரன், அயல் இனத்தானுக்கு தமிழ்நாட்டை ஏலம் விடுறது, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஆளுக்கு எத்தனை பேர், பல கட்டுரைகள் வந்துச்சு. இல்லை தமிழை எத்தனை முதலாளி கலந்துட்டான்ல. சிறிய நடுத்தர முதலாளிகளாக உள்ள தொழில் முனைவோர் தமிழனுக்கு என்ன தமிழச்சிக்கு என்ன கிடைச்சிருக்கு? இல்லை பெரிய பெரிய பகாசுர கம்பெனிகள், வெளிநாட்டுக்காரன், வெளி மாநிலத்துக்காரன், அவனுக்கெல்லாம் கொண்டு போட்டு இந்த நாட்டை காலி செய்யக்கூடிய சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அதிமுக ரெண்டுக்கு ஒரே கருத்து தான். இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, சுற்றுச்சூழல் கிடக்கூடாது. அதிகமாக தொழில்மயமாகிவிட்டால் நம்ம கிராமங்கள் அழியும். கிராமங்கள் அழியும் போது விவசாய நிலம் அழியும். கிராமங்கள் அழியும் போது தமிழர் தாயகமாக கிடைக்காது, அயலார் மண்டலமாகும். நம்மெல்லாம் ஒட்டுக்குழியில் வாழக்கூடியவெல்லாம் மாறிடுவோம். இந்த உண்மையை இந்த நாளில் சிந்தித்து பாருங்கள், கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. எனவே தமிழர் தாயகத்தை பாதுகாக்க வேண்டும், வெளியாரை வெளியேற்ற வேண்டும். 56க்கு பிறகு வந்த வெளியாரை வெளியேற்ற வேண்டும். திமுக தேர்தல் அறிக்கையிலே 2021 சொல்லியது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 175 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை என்று சட்டம் கொண்டு வருவோம் என்று. 125 விழுக்காடு கூட தமிழனுக்கு வேலைக்கு சட்டம் இல்லை, இப்ப பாதுகாப்பு இல்லை. 125 கூட நமக்கு இல்லை. அந்த கொடுமையெல்லாம் மாற்றுவதற்கு நாம் உறுதி எடுக்க வேண்டும், உணர்வு பெற வேண்டும் இந்த நாளிலே. அடுத்து நம்ம மொழியை பாதுகாக்கணும், பண்பாட்டை பாதுகாக்கணும். மொழியை இழந்தால் தாயகத்தை இழந்துடுவோம், நாட்டை இழந்துடுவோம், அடிமைகளாக சிதறிருப்போம், நம்ம இனமும் இருக்காது. இதெல்லாம் நம்மெல்லாம் அப்புறம் அந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க, வெவ்வேறு பேர் வச்சுருவாங்க. நமக்கு பூர்வீகத்தில் அவங்கெல்லாம் அந்த இனத்துல வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வரும். அந்த அபாயம் இருக்கு. இந்த தை 1ஆம் நாள் தமிழர் புத்தாண்டு நாளிலே, அந்த பொங்கல் விழா நாட்களிலே 3 நாள் நடக்குது இந்த விழாக்கள். இந்த நாட்களிலே உறுதி எடுங்கள். அயலாருக்கு இடம் கொடுக்காமல் நான் வாழ்வேன். முடிந்தவரை தமிழன் கடையிலேயே பொருள் வாங்குவேன். தமிழர்களுக்கே வீடு வாடகை தருவேன். வெளிமாநிலத்தாருக்கு தரமாட்டேன். தமிழர் வணிகத்தை ஊக்குவிப்போம். தமிழர்கள் வேலை பெறுவதற்கு போராடுவோம். வெளியார் அவரை வெளியேற்றுவதற்கு போராடுவோம். அல்லது ஒரு கட்டுத்திட்டம் வைக்க வேண்டும். இன்னர் லைன் பர்மிட், அவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி சீட்டு மாநில அரசிடம் வாங்க வேண்டும். அந்த மாதிரியான ஆணை சட்டம் என்பது நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் போன்ற, மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கும் வேண்டும் என்று நாம் கோர வேண்டும். அந்த உணர்வை நாம் பெற வேண்டும். அடுத்து நம்முடைய மொழி அழியக்கூடிய நிலையில் இருக்கிறது. தமிழ் பேசினால் பாதிக்கு பாதி ஆங்கிலம் கலந்து பேசுவது, அதுதான் நாகரிகம். அதுதான் படித்த அறிவாளிகள் என்பதற்கான சான்று, காட்சி என்று ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் முதியவர்களும் ஆங்கில சொற்களை சரளமாக கலந்து பேசக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது. ஆங்கிலத்தை ஒரு மொழிப்பாடமாக கற்கலாம். ஆனால் தமிழை அழித்து ஆங்கிலத்தை நிலைநாட்டினால் என்ன ஆகும்? இடது வலது தெரியவில்லை பல பேருக்கு. ஒரு தேநீர் என்று சொல்லக்கூடாதா? டீன்லாம் சொல்லணுமா? ஏன் சொன்னா என்ன? நம்ம அறிவில்லாத நினைப்போம். அதை இயல்பா கூடி சில பேருக்கு ஆங்கில சொற்கள் ரொம்ப கலந்து பேசணும்னா, அதுவும் தொலைக்காட்சியில் இந்த ஆங்கிலத்தை கலந்து பேசக்கூடிய மேனா மினிக்கிகள் இருக்கு பாருங்க, ஆணும் பொண்ணும் மேனா மினிக்கிகள். அப்போ சில பேர் அண்டு சேர்த்துக்குவாங்க, இயல்பா சேர்த்துக்குவார். அண்டு ஏப்பா சேர்க்கிற? இன்னும் சொல்ல போனால் மற்றும் சொல்லலாம், சாதாரணமாக சொல்லலாம், அதை அண்டு போடாமல் சொல்லலாம். அண்டு சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் தமிழ் போல. இதெல்லாம் தவிருங்க. பெரும்பாலும் ஈழத்தமிழர்கள் பாருங்க, நல்ல தமிழில் தான் பேசுவாங்க. சமஸ்கிருத சொற்கள் கூட இருக்கும், அவங்க தமிழ் நினைப்பாங்க. ஆனால் இங்கிலீஷ் கலக்க மாட்டாங்க. ஆங்கிலம் நிறைய படிச்சிருப்பாங்க. ஆங்கிலம் பேசும்போது சரளமாக பேசுவார்கள். மலையாளிகள் இப்படி தான் செய்வாங்க. மலையாளத்தில் சரளமாக பேசுவாங்க. ஆங்கிலம் தேவைன்னா ஆங்கிலத்தில் பேசுவாங்க. சமஸ்கிருதத்தில் அவங்க எடுத்துக்கிட்டு தான் அந்த மொழி சீரஞ்சு தமிழில் சமஸ்கிருதம் கலந்ததுனால தான் மலையாளம் பிறந்தது. இல்லைன்னா மலையாளமே பிறந்திருக்காது. இப்போ ஆங்கிலம் கலந்து இது ஒரு கலவை மொழி. தமிங்கிலம் வரப்போதா? தமிங்கிலம் வந்தால் தமிழன் அடையாளம் இருக்காது. ஆங்கிலத்தை உச்சரித்து ஆங்கிலத்தை பேசக்கூடிய அயலாருடைய ஆதிக்கம் தான் இருக்கும்.
வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நம்ம உறுதி எடுத்துங்க. தமிழில் பேசுவோம். இயன்றவரை அப்பா அம்மாவை அப்பா அம்மான்னு சொல்லுவோம். மம்மி டேடின்னு சொல்லக்கூடாது. ஒரு அசிங்கமா இல்லையா அப்பாவை டேடுன்னு சொல்றது, அம்மாவை மம்மின்னு சொல்றது? அம்மா என்பதை விட ஒரு இனிமையான அழகான சொல் இருக்கு. ம்? அருவருக்க வேண்டாமா தமிழர்கள் தமிழச்சிகள்? எப்படி இதெல்லாம் இது பண்றீங்க? தயவு செய்து இதெல்லாம் பாருங்க. 100க்கு 100 பிற மொழி கலக்காமலேயே பேசுங்கன்னு சொல்றதில்ல. அது இயலக்கூடியதா இருக்காது நமக்கு. ஆனால் நம்முடைய மறைமலை அடிகள் 1916ஆம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கம் தொடங்கும் பொழுது பிற சொல் எதுவும் கலக்கக்கூடாது, குறிப்பா ஆரிய சொல்லு வடமொழி கலக்கக்கூடாது என்றுதான் தொடங்கினார். அது அதுபோல ஆரிய பிராமணர்களை வச்சு பூசாரிகளை வச்சுக்க கூடாது, அர்ச்சகரை வைக்கக்கூடாது, சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணக்கூடாது, தமிழர் தான் வச்சுக்கணும்னு சொன்னார். அதுக்குதான் இயக்கம் 1916 தொடங்கினார். ஒரு தமிழறிஞர் அவர் ரீச். ஆனா அதனுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்கு. எல்லாரும் தனித்தமிழ் இயக்கம் இன்னைக்கு உலக தமிழ் கழகம் வரையில் அது தொடருது. பாவாணர் பெருஞ்சித்தனார் என்று அது தொடருது. அவர் தொடங்கி வச்சது. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசுல கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் இருக்கிறது என்றால் எல்லாம் அங்க மறைமலை அடிகள் தொடங்கி வச்சது. ஆரியர்கள் சமஸ்கிருதத்தை கலந்து மணிப்புறவாளம் இது பாதி அது பாதியா இருக்கணும் என்று ஒரு மொழியை கொண்டு வந்தாங்க. அந்த சூழ்ச்சியை தடுத்து நிறுத்தியது மறைமலை அடிகளும் அவரை போன்ற அறிஞர்களும். பின்னாடி அந்த திமுக அதை பத்தி அந்த சொற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தமிழ்ல கொண்டு வந்தாங்க. ஜில்லா எல்லாம் மாவட்டம் என்றெல்லாம் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் அக்கராசனராக காமராஜ் என்றுதான் தினமணி எழுதியது. அவர் காங்கிரஸ் அனைத்து இந்திய காங்கிரஸ் நாங்கெல்லாம் செய்தித்தாளில் படித்தவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்கிரஸ் அக்கராசனர் ஏஎன் சிவராமன் என்பவர் நல்ல அறிவாளி தான், பிராமணர். அவர் அப்படி தான் போடுவார். மேட்டூரில் ஜலமட்டம்னு போடுவார், மேட்டூரில் நீர்மட்டம்னு போட மாட்டார். அதெல்லாம் மாற்றியாச்சு. திமுகவும் நல்லா தமிழை பயன்படுத்தினாங்க. நல்லா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி பண்ணாங்க. அப்புறம்லாம் சீரழிஞ்சு போயிடுச்சு. நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்தினாங்க. காங்கிரஸ்க்கு மாற்றா அதை பண்ணாங்க. காங்கிரஸ்லேருந்து தன்னை அடையாளப்படுத்தி வித்தியாசம் வேறுபடுத்தி காட்டிக்கிறதுக்காக பண்ணாங்க. அது பயன்பட்டுச்சு. சுப விவாக பத்திரிகை, திருமண அழைப்புகள், அந்த என்னது இந்த கிரக பிரவேசம், புதுமனை புகுவிழா, இதான் தமிழறிஞர்கள் உருவாக்குனது. அது திமுக கையில் எடுத்தது. அதனால மக்கள்கிட்ட அது பரவியது. இப்போ அதெல்லாம் சீரழிஞ்சு போயிடுச்சு. அந்த ஏன்னா லட்சியம் இல்லை. அன்னைக்கு ஒரு உறவுகாரியாக ஒரு தமிழ்நாடு தனிநாடு திட்டம் ஒரு திட்டம் இருந்துச்சு, திராவிட திட்டம் தனிநாடு என்ற ஒரு கோரிக்கையாக இருந்தது. காங்கிரஸுக்கு மாற்றா ஒன்று அமைக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது, வந்தது. அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதெல்லாம் அதுக்கெல்லாம் திறனாய்வு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. நம்ம கடைபிடிக்கணும் தமிழ் மொழியில தான். இப்போ இயன்றவரை தமிழில் தான் பேசணும். சும்மா அப்படி ஆங்கிலத்தை அப்படியே கலந்து பேசணும்னா மொழி அழிஞ்சு போயிடும், நம்ம இனம் அழிஞ்சு போயிடும். நம்ம அப்புறம் தொழிற்சாலைகள் வயலும் காலியாகவும் கிராமமும் காலியாகவும் நம்ம மொழியும் அழியும். எங்கேயோ போய் பிளாட்பாரத்தில் நடைமேடைகளில் எங்கேயாவது குடிசைகளில் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுக்குடிகளாகத்தான் தமிழர்கள் மாறுவோம். அதனால நல்ல கம்பீரமாக வாங்க. நம்ம தாய் மண்ணில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தாய் மண், நம்ம மண் இது தமிழ்நாட்டில். நல்ல தமிழில் பேசுவோம். அது மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும். இந்த உறுதி எடுங்க. இயன்றவரை தமிழில், தூய தமிழில் பேசுவது, பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுவது. வீடுகளில், நம்ம அலுவலகங்களில் திருவள்ளுவர், மறைமலை அடிகள், பாவேந்தர் பாரதிதாசன் 3 பேர் படங்களையும் வைக்கணும். 3 பேரையும் ஒரே படத்தை கூட வைக்கலாம், 3 தனித்தனியாக வச்சா சரி. நம்ம அடையாளங்களாக காட்டணும். ஒரு தமிழர் வீட்டில் புகுந்தா நம்ம எல்லாருமே மாற்றி நம்மெல்லாம் கொண்டு வரணும். திருவள்ளுவர், மறைமலை அடிகள், பாவேந்தர் பாரதிதாசன் படங்கள் இருக்கணும். வீட்டு வாயில்ல நிலைப்படியில ஒரு படம் பார்த்தேன். இப்போ ஒரு யூடியூப்ல தான் பார்த்தேன். காணொலியில தம்பி எடுத்து காட்டினாரு. அந்த வீட்டில் நிலைப்படியில அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று திருக்குறள் எழுதியிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு வீட்டில் ஏதோ ஒரு குறள், உங்களுக்கு பிடிச்ச குறள் எழுதி வைங்க. வாய்ப்பு எழுத முடிஞ்சா நல்லா எழுதுவீங்க. ஒரு திருக்குறள் தமிழ்ல அழகா இருக்கணும் ஒரு வீட்டில் நுழைஞ்சா. அந்த மாதிரியான ஒரு முன்முயற்சி உறுதியெல்லாம் எடுங்க. அது மாதிரி இயற்கையை பாதுகாத்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், தண்ணீரை ஊதாரித்தனமாக செலவு பண்ணாமல் மிச்சப்படுத்துதல், மின்சாரத்தை ஊதாரித்தனமாக செலவுபடுத்தாமல் தேவையான அளவு மட்டும் பயன்படுத்துதல், இந்த பழக்க வழக்கங்கள், வாழ்வியல், எல்லாரோட அன்பாக இருத்தல், ஏமாந்து விடாமல் விழிப்புணர்ச்சியாக இருத்தல் என்ற இந்த பழக்க வழக்கங்கள், இப்படியான உறுதிமொழிகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழர் திருநாளில், இந்த தமிழர் திருநாளில்
குறிப்பாக இந்த கருத்துக்களை சொல்லத்தான் நான் இந்த ஆண்டு தமிழர் திருநாள் வாழ்த்து சொல்வதற்கு உங்களுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டேன். இது பற்றியெல்லாம் சிந்தியுங்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். ஒரு அடையாள சம்பிரதாயமாக தமிழர் திருநாள் கடைபிடிச்சிட்டு போனால் பத்தாது. மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வரணும், நம்முடைய இனத்திலையும் மாற்றங்களை கொண்டு வரணும், நம்ம தேசத்திலையும் தமிழ் தேசத்திலையும் மாற்றங்களை கொண்டு வரணும் என்ற ஒரு உறுதியோடு பல்லாண்டு பல 10,000 ஆண்டு வரலாறுடைய நம்முடைய தமிழ் இனத்தை சிதையாமல் அழியாமல் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய முன்னோர் அவருடைய குருதி நம்முடைய உடம்பில் ஓடுகிறது. அந்த முன்னோர்களுடைய தாயகத்தை இழக்கக்கூடாது, அந்த முன்னோர்கள் தந்த தாய்மொழியை நம்ம இழக்கக்கூடாது, அவர்கள் தந்த பண்பாட்டை இழக்கக்கூடாது, அந்த பண்பாட்டை மேலும் செழுமைப்படுத்த வேண்டும் காலத்துக்கேற்ப என்ற உறுதிமொழிகளெல்லாம் எடுக்குமாறு அன்போடு உரிமையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் தமிழர் திருநாள், பொங்கல் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், திருவள்ளுவர் ஆண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.